ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் வெர்சஸ் பிஇஓ, அதாவது நம்மளோட ஆனுவல் பிளானர், அதாவது டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2025 அடிப்படையில் நமக்கு பிஇஓக்குரிய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதமே வந்திருக்கணும். ஆனால் இன்னும் வரல. இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. பார்க்கலாம் பிஇஓ நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக மெஜாரிட்டி இந்த ஆனுவல் பிளானில் கொடுத்த எல்லா எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ பெண்டிங்னா இந்த பிஇஓ இருக்குது. அது கால்ஃபர் சப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெட் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, சரியா, டெட் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த பிஇஓக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை அப்படின்னா நம்ம பேப்பர் 2 மட்டுமே பார்த்துக்கலாமா அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கும் எது பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இதில் சொல்லிடுறேன், சரியா. எது பெஸ்ட்டு அப்படின்னா, அதாவது மரியாதை அடிப்படையில் எது பெஸ்ட்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு எது பெஸ்ட்டு அப்படின்னா பிஇஓ தான் பெஸ்ட்டு. ஓகேவா. நான் எனக்கு எந்த ஒரு இது இருக்கக்கூடாது. நான் பாட்டில் ஸ்கூலுக்கு போகணும், லீவ் விட்டால் லீவ் நான் ஜாலியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீச்சர் வேலையே ஓகே. ஓகேவா. இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம எடுக்கணும், நான் ஓரளவுக்கு என்னோடய ரோல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிஇஓ நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேவா. ரெண்டாக கம்பேர் பண்ணுறப்ப சேலரி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு சேமாக தான் வரும். பட் உங்களுக்கு பிஇஓவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலரி கிடைக்கும், சரியா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது. ஓகேவா. பிஇஓ எடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ப்ரொமோஷன் பார்த்திங்க அப்படின்னா டிஓ போகலாம். ஓகேவா. சரி, இப்போ பாருங்கள், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா பிஇஓக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை சார், அதில் ஒரு சிலபஸ் ஒரு மாதிரி இருக்குது, அதாவது பேப்பர் 2க்கு ஒரு மாதிரி சிலபஸ் இருக்குது, இந்த இதில் சிலபஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் சிலபஸ் ஓரியன்டாக படிச்சிங்க அப்படின்னா இந்த பிஇஓ எக்ஸாம் அப்படிங்கிறது ஈஸி. ஓகேவா. இந்த பிஇஓ எக்ஸாமுக்குரிய சிலபஸ் இதுதான். இந்த பார்த்தீங்களா, நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் சிலபஸ். கோர் சப்ஜெக்டில் 110 மார்க் கேட்குறாங்க. அதை யூனிட்டாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், இது யூனிட் 1. நம்ம இப்போ பேப்பர் 2க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் எடுத்து 6th to 10th வரைக்கும் நீங்கள் வாழ தமிழ் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் சிலபஸ் வைஸாக நீங்கள் சங்க இலக்கியம், இந்த சங்கம் பற்றிய குறிப்புகள், சரியா, இந்த எல்லாத்தையுமே 15 கீழ்கணக்கு நூல்கள்லாம் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஆனால் அது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டான்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு இது பெஸ்ட்டாக தான் தெரியும். ஏன்னா சிலபஸ் மட்டும்தான் நம்ம இதில் கவர் பண்ணணும். ஓகேவா. சரி, யூனிட் 1 பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். அடுத்து யூனிட் 2 பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகேவா. அடுத்து யூனிட் 3 மேக்ஸு. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சோசியல் பேப்பர் எடுத்தவங்க இந்த மேக்ஸ்க்கு பயப்படுவாங்க. ஓகேவா. மேக்ஸ் பயப்படுவாங்க மீன்ஸ் என்ன அப்படின்னா சரியாக போட மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸ் வந்துடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கம்பசூத்திரம் கிடையாது. ஓகேவா. யூனிட் 3ல் மேக்ஸ் வைக்கிறாங்க. யூனிட் 4ல் ஜென்ரல் சயின்ஸு, சரியா, சயின்ஸில் எல்லாமே வரும். அடுத்து யூனிட் 5ல் பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, நேஷ்னல் மூமெண்ட்ஸ், தமிழ்நாடு, இந்தியா. ஓகேவா. இதை பற்றி இது பண்ணுவாங்க. அடுத்து யூனிட் 6 பார்த்திங்க அப்படின்னா ஜாகிரஃபியும் எக்கனாமி, சரியா. ஸோ ஜாகிரஃபி தான். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமியும் உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஜென்ரல் நாலேஜ், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 மார்க் கேட்குறாங்க. அதாவது கோர் சப்ஜெக்டில் ஒரு 110 ப்ளஸ் இது ஒரு 10. ஓகேவா. டோட்டலாக பார்த்திங்கன்னா 120 ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைக்காலஜி, சைல்டு சைக்காலஜி அண்ட் படச்சாச்சி, இது 30 மார்க்கு. இந்த 30 மார்க் நம்ம என்ன தான் முக்கி படித்தாலும் அவன் கேட்குறது தான் கேட்பான். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இதை பொறுமையாக பார்த்துக்கலாம். பொறுமையாக மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்கலாம். ஓகேவா. இந்த சைக்காலஜிக்கு அதுக்காக படிக்காமல் விட்டுக்கூடாது. கண்டிப்பாக படிக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே படிக்கணும். ஓகேவா. எதுக்காக இந்த இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் நம்ம நிறையா படித்தாலுமே அங்கே கேள்வி கேட்குறது வித்தியாசமாக இருக்கும், ஆன்சரும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸாக நீங்கள் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பிஇஓவில் ஒரு 150 கேள்விகளுக்கு உங்களால் 110 100க்கு மேலே நீங்கள் எடுத்தாலே உங்களால் பிஇஓ கிளியர் பண்ண முடியும். ஆனால் அவ்வளவு எளிதல்ல.
ஏன்னா இதில் வந்து நிறைய டாபிக் வந்து உள்ளே வந்து கவர் ஆகிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் பிஓ அப்படிங்கிறது கொஞ்சம் டீச்சர்ஸ் மத்தியில் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இவ்வளோ விஷயம் வந்து நடக்குது. இதுவே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த சிலபஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக தெரியும். நீங்கள் கடந்த காலத்தில் பிஇஓ செலக்ட் ஆனவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிஇஓ ஆனவங்க கொஞ்சம் ஆட்கள் வந்து இருக்காங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. சின்ன வயசுலேயே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறாங்க பிஇஓவை. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களோட எய்மை வந்து நீங்கள் பிஇஓ வந்து வைக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். ஓகேவா? பேப்பர் 2க்கு வந்து என்னது ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு மெயின்ஸ் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வேலை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி வந்து கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாமில் என்ன பண்ணிடலாம், வேலையை வந்து தூக்கிட்டு ஓடிடலாம். ஓகேவா? ஸோ 150 கேள்விகளுக்கு உங்களால் வந்து 110 கேள்விக்கு மேலே எடுத்தாலே நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அது 2வது விஷயம். ஓகேவா? நீங்கள் 110 கேள்விக்கு மேலே நீங்கள் டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை வந்து உறுதி. அதே மாதிரி வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் பிளான் அடிப்படையில் 50+ வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சி வந்து நிறையாவே வந்து இருக்குது. அதனால் இன்னொரு 7 நாள் வந்து இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு சிலபஸ் அதாவது நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கலாம். இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. பிஓக்கு நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் லேட்டாக தான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு பிஓ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். சரி, இதில் எந்த புக்கு சார் படிக்கிறது, இதுவும் கேட்பாங்க. எந்த புக்கு நான் வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா? 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃபர் வந்து பண்ணலாம். அது போக நம்மளுக்கு இப்போ தமிழ் லிட்ரேச்சர் இருக்கா, தேவிரா இலக்கியத்தை வந்து எடுத்து வந்து பார்க்கலாம். சரியா? இப்போ தேவிரா இலக்கியம் இருக்குன்னா அதில் சங்க காலத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அது போக காலேஜ் புக்ஸ் வந்து இருக்கும். அதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃபர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கலாம். இங்கிலீஷுக்கும் அதே மாதிரி தான் காலேஜ் புக்ஸ் வந்து ரெஃபர் வந்து பண்ணலாம். ஓகேவா? 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம கிராமர் வந்து இருக்கும். கிராமர்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து அதுவே வந்து போதுமானதாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு வேணால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், வேறு சோர்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? மேக்ஸுக்கு 6 to 10th வரைக்கும் உள்ள மேக்ஸே வந்து போதுமானது தான். மேக்ஸுக்கு என்னது 6 to 10th வரைக்கும் உள்ள மேக்ஸ் போதுமானது. பட் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இங்கே வந்து மேக்ஸ். சரியா? ஜென்ரல் சயின்ஸுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள சயின்ஸ் புக்ஸ், முக்கியமாக 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள சயின்ஸ் புக்ஸ் வந்து நல்லா படிச்சுட்டிங்கனாலே போதுமானது. சரியா? ரைட். அடுத்து இந்த ஹிஸ்ட்ரி, இதுக்கு 6th to 12th இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு உள்ள சிலபஸ் அப்படியே வந்து தூக்கி வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஹிஸ்ட்ரியும் இந்த ஜாக்ரஃபி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ரைட். இதுக்கும் 6th to 12th எக்கனாமிக்ஸு, ஜாக்ரஃபி, அடுத்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி. இதை நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கிட்டாலே போதுமானது. சரியா? ஸோ சைக்காலஜிக்கு நீங்கள் பேப்பர் 2க்கு வந்து என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து இங்கேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் படிக்கலாம். ஓகேவா? ரைட்.